ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 395. பொருட்பாடிலே அரசியலிலே கல்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது கல்வி அறிவுடையவர்கள் முன்பு கல்வி கற்க செல்லுகின்றவர்கள் ஏற்கனவே தாம் கொஞ்சம் கல்வி கற்றிருந்தாலும் கூட கல்வி அறிவு இல்லாதவர் போல் பணிந்து இருந்து கல்வி கற்கின்ற போது அவர்கள் கற்றவர்கள் ஆகிறார்கள். அவ்வாறு கற்றவர்கள் முன்பு அடங்கி கல்வி கற்காத கடைநிலையில் உள்ளவர்கள் கல்லாதவர்கள் ஆவார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். கல்வி கற்க செல்கின்ற ஒருவர் கற்றுக் கொடுப்பவர் முன்பு எவ்வாறு அடங்கி பணிந்திருந்து கல்வி கற்க வேண்டும் என்பது தொடர்பான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றி இருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இசையிலே பயிற்சிகள் பெற்றவர், பல மேடைகளை கண்டவர், பல ரசிகர்களை கொண்டவர். அத்தகைய ஒரு மேடை பாடகர், நான் இசையை பற்றி கற்றது மிக குறைவு, கை அளவுதான், இன்னும் நான் கற்க வேண்டியது கடல் அளவு இருக்கிறது என்று மிக பணிவுடன் தான் மேலும் கற்க வேண்டியதனுடைய அவசியத்தை ஒரு பாடகர் எடுத்து கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த பாடகர் கூறுவார், நான் ஒரு மேடை பாடகன், ஆனாலும் கூட இன்னும் நான் மாணவன் தான். நான் இசையை பற்றி கற்றது கை அளவுதான், இன்னும் இருப்பது கடல் அளவு. நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கெங்கெல்லாம் செல்கின்றவன். நான் இன்னும் கற்பதற்கு ஏராளமாக இசை துறையிலே இருக்கிறது என்று மிகப்பெரிய பாடகர், பல கச்சேரிகளை பார்த்தவர், பல மேடைகளை கண்டவர், பல ரசிகர்களை கொண்டவர் மிக அடக்கமாக நான் கற்றது கையளவுதான், இன்னும் கற்க வேண்டியது கற்க இருப்பது அதிகமாக மிக ஏராளமாக இருக்கிறது என்று மிக அற்புதமாக அந்த பணிவுடன் கல்வி கற்பதனுடைய அவசியத்தை அந்த பாடகர் எடுத்து கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1975ஆம் ஆண்டு வெளிவந்த நாளை நமதே. வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க TM சௌந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரியுடன் SP பாலசுப்ரமணியம் மிக அருமையாக பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நான் ஒரு மேடை பாடகன், ஆயினும் இன்னும் மாணவன், நான் கற்றது கையளவு, இன்னும் உள்ளது கடல் அளவு. நான் கற்றது கையளவு, இன்னும் உள்ளது கடல் அளவு. நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கெங்கு செல்கின்றவன். நான் ஒரு மேடை பாடகன், ஆயினும் இன்னும் மாணவன். நான் கற்றது கையளவு, இன்னும் உள்ளது கடல் அளவு. நான் கற்றது கையளவு, இன்னும் உள்ளது கடல் அளவு. நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கெங்கு செல்கின்றவன். நான் ஒரு மேடை பாடகன், ஆயினும் இன்னும் மாணவன். எனவே கல்வி அறிவுடையவர் முன்பு கல்வி கற்க செல்கின்ற போது ஏற்கனவே தான் கொஞ்சம் கல்வி கற்றிருந்தாலும் கூட
கல்வி அறிவு இல்லாதவர் ஏற்கனவே பெறாதவர் போல் பணிந்து இருந்து கல்வி கற்கின்ற போது அவர்கள் மேலும் கற்றவர்கள் ஆவார்கள். அவ்வாறு கற்றவர்கள் முன்பு அடங்கி கல்வி கற்காத கடைநிலையில் உள்ளவர்கள் கல்லாதவர்கள் ஆவார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை அறிந்து உணர்ந்து நாம் அடங்கி இருந்து பணியுடன் இருந்து கற்றவரிடம் கல்வியை கற்று மேன்மை பெறுவோம் என்கின்ற இந்த திருக்குறளின் கருத்தினை அறிந்து உணர்வோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 396. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள். இவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.